Chingos, welcome to Drama Series Tamil. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது The Prisoner of Beautyல எபிசோட் நம்பர் 15. லாஸ்ட் எபிசோட்ல நம்ம ஹீரோயினுக்கு சப்போர்ட்டிவா பேசி அந்த நெல்லோட வெயிட் எல்லாத்தையுமே நம்ம அழக்கலாம். அப்படின்னா வேக வச்ச நெல்லை இவங்க கொண்டு வந்தாங்களா இல்லனா நல்ல நெல்லை தான் கொண்டு வந்தாங்களா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ சுமி எழுந்திருச்சு, ஒருவேளை நீ அந்த மாதிரி வெயிட் போட்டு பார்த்தன்னு வச்சுக்கோயே, வெயிட் வேரியாச்சுன்னா யார் மாட்டுவா? வெய் தான் மாட்டுவான், அது கொஞ்சம் யோசிச்சுக்கோன்னு சொல்றாங்களா. அதனால அட்வைசரும் ஹீரோ நம்ம இதை பண்ணிதான் ஆகணுமான்னு கேக்குறாங்க. ஹீரோ என்ன சொல்லன்னு தெரியாம யோசிச்சுட்டு இருக்காங்க. சுத்தி முத்தி இருக்கவங்க எல்லாருமே ஹீரோ வெய்ய பலி கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டானா, அவனோட சொந்த ஃபேமிலியே பலி கொடுக்கறதுக்கு ரெடி ஆயிட்டானா, ஹீரோயின் எதிரி நாட்டை காப்பாத்துறதுக்கு இதை பண்ண ரெடி ஆயிட்டானா, அதை பண்ண ரெடி ஆயிட்டானா அப்படின்னு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல பாட்டி மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. உடனே ஹீரோ எல்லாருமே சேர்ந்து பாட்டியை உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. டாக்டரை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றதுக்கு பாட்டியும் நான் நல்லா தான் இருக்கேன்னு, ஹீரோவும் பாட்டி அப்புறம் எதுக்காக நடிச்சீங்கன்னு கேக்குறதுக்கு பாட்டியும் இப்ப நீ என்ன பண்ண போறேன்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் வெய்தா இதெல்லாம் பண்ணிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா பாட்டின்னு கேக்குறதுக்கு பாட்டியும் எனக்கு வேற வழி தெரியல, அவன் இதை பண்ணிருக்க மாட்டான்னு நான் நினைச்சாலோ பண்ணிருப்பா அப்படின்னு நினைச்சாலோ நம்ம ஃபேமிலிக்கு தான் பிரச்சனை, அதனாலதான் நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன். அது மட்டும் இல்லாம நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும்னு அசிஸ்டன்ட் பாக்குறாங்க. அப்போ பாட்டியோட அசிஸ்டன்ட் பாட்டி வெளியில அனுப்பி வச்சுட்டு என் பக்கத்துல உட்கார அப்படின்னு உட்கார வச்சுட்டு உனக்கு என்னோட பொண்ணோட கதை தெரியும் தானேன்னு கேக்குறாங்க. ஹீரோவும் ஆமா தெரியும்னு, பாட்டியும் அது முழுசா உண்மை கிடையாது, ஆக்சுவலி என்னோட பொண்ணை கிட்னாப் பண்ணிட்டு போய் அவளுக்கு குழந்தை கொடுத்தது வேற ஏதோ ஒரு வேலைக்காரனோ இல்லனா நம்ம நைட்ட சேர்ந்தவனோ கிடையாது, சான் பாங்னு. ஹீரோக்கு சமஷாக்கு என்ன சொல்றீங்க, வெய்யோட அப்பா சான் பாங்கா பைசு சிட்டியோட அரசனோட மாமாவான்னு கேக்குறதுக்கு பாட்டியும் ஆமா, ஆக்சுவலி அவன் என்ன பண்ணா அப்படின்னா ஒரு நாள் நம்மளோட ஊருக்கு வந்து என்னோட பொண்ணை இங்க இருந்து கிட்னாப் பண்ணி கூட்டிட்டு போயிட்டான். அதுக்கப்புறமா அவளை பலவந்தப்படுத்தி அவளை கன்சீவ் ஆனதுக்கு அப்புறமா அவங்க நிறைய கொடுமைப்படுத்தினாங்களாம். எப்படியோ என் பொண்ணு கஷ்டப்பட்டு தப்பிச்சு இங்க வந்துட்டா. அதுக்கப்புறமா எனக்கு அவன் மேல நிறைய கோவம் இருந்துச்சு, அவனை கொலை பண்ணணும் போல இருந்துச்சு. ஆனா என் பொண்ணு கேட்டுக்கிட்டதுனால என் பொண்ணுக்காக நான் அமைதியா இருந்தேன். அதுக்கப்புறமா தான் வெய் பிறந்தான். ஆனா அவனை நான் எதிரி நாட்டு பையனா பார்க்கவே இல்லை, ஏன் பையனா நினைச்சு நான் அவனை சந்தோஷமா தான் வளர்த்தேன். இவ்வளவு நாளாயும் ஒன்ன மாதிரி தான் நான் அவனை பாத்துட்டு இருக்கேன். ஹீரோவும் இது வெய்க்கு தெரியுமான்னு கேக்குறதுக்கு பாட்டியும் இது வரைக்கும் அவனுக்கு தெரியாது, தெரியாம தான் நான் வளர்த்துட்டு இருந்தேன். ஆனா இப்ப அவன் பிஹேவ் பண்றத பாக்கும்போது அவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு எனக்கு டவுட்டா இருக்குன்னு ஹீரோவும் சரி பாட்டி நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. பாட்டியும் வெய் தான் இதை பண்ணிருக்கான் அப்படின்னு எவிடன்ஸ் கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாரும் முன்னாடியுமே வெய்ய நீ கொலை பண்ணி ஆகணும், என்ன பண்ண போறேன்னு கேக்குறதுக்கு ஹீரோ சொல்றாங்க அவன் கண்டிப்பா இதை பண்ணிருக்க மாட்டான், ஒருவேளை அவன் தான் இதை பண்ணனா கூட அவனுக்கு மரண தண்டனை கொடுக்காம காப்பாத்துறதுக்கான எல்லா வழியுமே நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாங்க. பாட்டி இப்பதான் நிம்மதியா இருக்காங்க. அதுக்கப்புறமா ஹீரோ வெய்ய பாக்குறதுக்காக போறாங்களா. வெய் பொண்ணுங்க கூட விளையாடிட்டு இருக்கா. இன்னைக்கு உங்கள யார நான் பிடிக்க போறேனோ அவங்க கூட தான் இன்னைக்கு நைட்டு நான் தூங்குவேன் அப்படின்னு விளையாடிட்டு இருக்கானா. நம்ம ஹீரோ உள்ள வராங்க, அவ பொண்ணுங்க எல்லாருமே வெளியில போயிடுறாங்க. வெய் போயிட்டு ஹீரோ பிடிச்சிடுறாங்க. ஏய் நீ யாரு அப்படின்னு கண்ணை திறந்து பாக்குறாங்க. ஹீரோ ஐயோ நீயா, உன் கூடயா நான் தூங்கணும், சான்ஸே கிடையாதுப்பா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்களா. ஹீரோ கேக்குறாங்க உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா, எப்படி இவ்வளவு சந்தோஷமா இருக்க, பாட்டி உனக்காக மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்கன்னு. அதுக்கு வெய்யும் பாட்டி உடம்பு சரியும் இல்லாம எல்லாம் மயக்கம் போட்டு விழல, அவங்க வேணுனே தான் மயக்கம் போட்டிருக்காங்க, நடிச்சிருக்காங்க, அது எனக்கு தெரியாத நினைச்சியான்னு. அதுக்கு ஹீரோவும் பாட்டி உன்னோட நேம கிளியர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தாண்டா அதெல்லாம் பண்ணாங்க, ஆனா அது கூட உனக்கு புரியலையா, நீ எதுவுமே பண்ணாம இங்க உட்காந்து விளையாடிட்டு இருக்க, உன்னோட நேம சரி பண்றதுக்கு நீ ட்ரை பண்ண போறது கிடையாதான்னு கேட்க வெய் கேக்குறாங்க என்னோட நேம சரி பண்ணணுமா, நீ என் மேல நம்பிக்கை இல்லாம இருக்க, பாட்டி என் மேல நம்பிக்கை இல்லாம தான் மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி நடிச்சாங்க, நீங்களே என்ன நம்பாதப்போ நான் யாருக்கு எதை ப்ரூவ் பண்ண போறேன்னு. ஹீரோ எதுவுமே சொல்ல தெரியாம இருக்காங்களா. அப்ப வெய் போய் உட்கார்றாங்க, ஹீரோவும் போய் உட்கார்றாங்க. நான் உன்னை நம்புறேன்னா நம்பலையா அப்படின்றதெல்லாம் இருக்கட்டும், நீ என்ன நம்புறியான்னு கேக்குறாங்க. வெய்யும் இல்ல எனக்கு புரியல எதை கேக்குறேன்னு. ஹீரோவும் நீ பைசு சிட்டிக்கு போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டியான்னு. இதை கேட்டோடனே வெய்க்கு செம ஷாக் ஆகுது, உனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்க ஹீரோவும் எனக்கு தெரியுதோ தெரியாலையோ எப்ப தெரியுதோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது, உனக்கு இது தெரிஞ்ச உடனே நீ ஏன் என்கிட்ட வந்து சொல்லவே இல்ல, நம்ம ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி மாதிரி தானே பழகி இருக்கோம், அப்புறம் எதுக்காக நீ என்கிட்ட வந்து சொல்லலன்னு. வெய்யும் எதை வந்து சொல்ற, நான் சான் பாங்கோட பையன் இந்த நாட்டை சேர்ந்தவன் கிடையாது அப்படி நான் சொல்ல வரேன்னு. ஹீரோவும் அப்படி கிடையாது, நீ அப்படி வந்து சொன்னா கூட எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் எப்பவுமே உன்னை கசினா தான் பாக்குறேன், எப்பவுமே நீ எனக்கு கசினா தான் இருப்ப, ஆனா நீ ஏன் என்கிட்ட இதெல்லாம் சொல்லல அப்படின்றத எனக்கு கோவமா இருக்குதுன்னு. வெய்யும் உனக்கு பயமாவே இல்லையா, நான் உன் கூட சண்டை போட்டு உன்னோட இடத்தை எடுத்துருவேன் அப்படின்ற பயம் உனக்கு இல்லையான்னு கேக்குறதுக்கு ஹீரோவும் அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது, அந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது, அதனால சும்மா யோசிக்காத, நீயாவே உன்னை பத்தி தாழ்வா நினைச்சுக்காத, நாங்க ஒண்ணும் அந்த மாதிரி நினைக்கல அப்படின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் சுமியோட தம்பி சுமி கிட்ட வந்து அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு கேக்குறதுக்கு சுமியும் கண்டிப்பா பண்ண மாட்டான், ஏன்னா ஒருவேளை அவன் இன்வெஸ்டிகேஷன் பண்ணா அப்படின்னா வெய் தான் தப்பு பண்ணா அப்படின்னு ப்ரூவ் ஆயிடும், சோ வெய் தப்பு பண்ணா அப்படின்னா வெய்ய தூக்கி
அவனுக்கு ஜெயில போட வேண்டியது இருக்கும், இல்லனா எல்லாரும் முன்னாடியுமே அவனை தூக்குல போட வேண்டியது இருக்கும். அதனால கண்டிப்பா ஹீரோ இந்த ரிஸ்க் எடுக்கவே மாட்டான். ஹீரோயினும் ஹீரோவும் பிரியறது கன்ஃபார்ம் அப்படின்னு இவங்க சந்தோஷமா இருந்துட்டு இருக்கும் போதே அந்த பக்கம் ஹீரோயினோட வீட்ல அசிஸ்டன்ட்ஸ் எல்லாரும் வெளியில பாக்குறாங்க. ஹீரோவோட ஆட்கள் எல்லாருமே நம்மள காவல் காத்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்றது? ஹீரோ இதுக்காக நம்மள நம்பவே மாட்டேங்கிறானு. ஆனா நம்ம ஹீரோயின் ரிலாக்ஸா ஹீரோ அவங்கள பத்தி நல்ல விதமா எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, எப்பவுமே ஹீரோ ஹீரோயினுக்காக பேசி இருக்காங்கல்ல, அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அப்ப டயோ வார்ட்ரோப கிளீன் பண்ணும்போது அங்க ஒரு பாக்ஸ் இருக்கத பாக்குறாங்க. ஓபன் பண்ணி பார்த்தா அதுல பாட்டிக்காக இவங்க பர்த்டே கிஃப்ட் ரெடி பண்ணாங்கல்ல, அதே மாதிரிப்பட்ட வளையல். இது எப்படி இங்க வந்துச்சு? நம்ம தான் பர்த்டே கிஃப்ட் பண்ணிட்டோமேன்னு கேட்டோடனே ஹீரோயின் போயிட்டு அதை பாக்குறாங்க. இது நம்ம கொடுத்தது கிடையாது, இது வேற ஒண்ணு அப்படின்றாங்களா. ஆனா இதுவும் அதுவும் ஒரே மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும் போதுதான் நம்ம ஹீரோயினுக்கு ஞாபகம் வருது. ஹீரோவுமே வளையல காணாம போன அடுத்த நாள் ஏதோ ஒரு பாக்ஸ் எடுத்துட்டு வந்தாங்க, ஆனா தராம போயிட்டாங்கன்னு. சோ இது ஹீரோ தான் ரெடி பண்ணாங்கன்னு சொன்னோடனே டயோவுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. நம்ம வளையல தொலைச்சிருந்தா கூட கவலையப்பட வேண்டாம், ஹீரோ நமக்காக அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு வளையல இன்னொன்னு ரெடி பண்ணி தான் கொண்டு வந்திருக்கான் போலே அப்படின்னு சந்தோஷமா ஒரு லெட்டர் எழுதி இத என்னோட ஃபேமிலிக்கு அனுப்ப சொல்லிடுங்க அப்படின்னு கொடுத்து அனுப்புறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட அசிஸ்டன்ட் வந்துட்டு ஹீரோயின் இப்போ அவங்க ஃபேமிலிக்கு ஒரு லெட்டர் எழுதிருக்காங்கன்னு ஹீரோக்கு கேட்டோடனே கோவம் வந்துருச்சு. அவ எந்த மாதிரி நேரத்துல லெட்டர் எழுதிருக்கா, சரி அனுப்பி தொலை அப்படின்னு வாசிக்காமலே அனுப்ப பாக்குறாங்க. அதுக்கப்புறமா ஒரு நிமிஷம் இரு அதை கூட அப்படின்னு வாசிச்சு பாக்குறாங்களா. அதுல ஹீரோயின் எழுதிருப்பாங்க, நீ என்ன பத்தி கவலைப்படுற அப்படின்றது எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது, நான் எந்த தப்பும் பண்ணல, ஆனா கண்டிப்பா நீ என்ன முடிவெடுத்தாலுமே நான் அதுக்கு ரிக்ரெட் பண்ண மாட்டேன், நான் உன் மேல கோவப்பட மாட்டேன், நான் வந்து பழி சொல்லவும் மாட்டேன், அதனால என் மேல பழி போடுறதா இருந்தா போடு, நீ என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது அப்படின்னு சப்போர்ட் பண்ணி எழுதிருப்பாங்க. ஹீரோக்கு என்ன பண்றதுனே தெரியல. அந்த நேரத்துல கியூ வந்துட்டு ஹீரோ நீ விசாரிக்க சொன்ன மாதிரி விசாரிச்சிட்டோம், யாரோ ஒரு ஆள் நேத்திக்கு நெல்ல வச்சிருப்பாங்கல்ல அந்த பக்கமா போயிருக்காங்க, ஆனா அவங்க ரெக்கார்ட்ல நேம் எழுதல, சோ அவங்க தான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிருக்காங்க, இப்ப நம்ம இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணணுமா வேண்டாமான்னு ஹீரோ கையில இருக்கக்கூடிய லெட்டரை பாக்குறாங்க. ஹீரோயின் நம்ம மேல நம்பிக்கையா இருக்கா, வெய் கண்டிப்பா இதை பண்ணிருக்க மாட்டான், வேற ஒரு ஆள் தான் பண்ணிருப்பாங்க, அதனால இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு கண்டினியூ பண்ண சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு லெட்டர் திரும்ப வருது. எல்லாருமே நீங்க அனுப்பின லெட்டர் என்ன திரும்ப வந்திருக்குன்னு கேக்குறாங்க. ஹீரோயின் இவங்க யார்கிட்டயுமே நான் ஹீரோக்கு தான் லெட்டர் எழுதினேன் அப்படின்ற விஷயத்த சொல்லவே இல்ல, அதனால திரும்பி வந்த லெட்டருமே ஹீரோ திருப்பி அனுப்பிட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ அதுல எனக்காக வெயிட் பண்ண, நாளைக்கு நான் உன்னை பாக்குறதுக்காக ரூமுக்கு வருவேன் அப்படின்னு எழுதிருப்பாங்க. அதை பார்த்து ஹீரோயினுக்கு இன்னும் சந்தோஷம் ஆயிடுச்சு. அடுத்த நாள் காலையிலேயே ஹீரோ நெல்ல அளவெடுக்க சொல்றாங்க. நெல்ல அளவெடுக்கிறாங்க. அப்போ கொண்டு வந்தப்போ இருந்த நெல் அளவை விட கொண்டு வந்ததுக்கு அப்புறமா அதோட வெயிட் அதிகமாயிருக்கு, அதாவது இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் இது வெயிட் ஜாஸ்தி ஆயிருக்கு அப்படின்னு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு. சோ ஹீரோ சொல்றாங்க, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சா, ஹீரோயின் எந்த தப்புமே பண்ணல, இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் மாறி இருக்கு, ஆனா வெய்யுமே எந்த தப்பும் பண்ணல, இத வேற யாரோ தான் பண்ணிருக்காங்க, யாரு அப்படின்றத நான் இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆள் அனுப்பி 2 நாளையில இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு உங்களுக்கு சொல்றேன், அது வரைக்கும் இந்த நாட்டை விட்டு யாருமே வெளியில போக கூடாது, உள்ள கெஸ்டா வந்தவங்க யாருமே வெளியில போக கூடாது அப்படின்னு ஆர்டர் போட்டுறாங்க. சோ சுமியால இந்த நாட்டை விட்டு போக முடியாது. சுமிக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரிய வந்தோடனே நம்ம இங்க இருந்து எப்படியாவது கிளம்பி ஆகணும், அவன் மட்டும் இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணா அப்படின்னா நம்மளோட குட்டு வெளியில வந்துரும் அப்படின்றாங்க. சோ அதுக்காக சுமி என்ன பண்ண போறா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த பக்கம் ஹீரோயினை வெளியில போறதுக்கு அலோ பண்ணிட்டாங்க. கார்ட்ஸ் எல்லாருமே அங்க இருந்து போயாச்சு. இப்ப ஹீரோயின் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்றது ப்ரூவ் ஆயிடுச்சுல. சோ ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இப்ப ஹீரோ அங்க வராங்களா, எல்லாருக்குமே ஷாக்கு, பரவாயில்லையே ஹீரோ பார்க்க வந்திருக்கானேன்னு. ஏன்னா ஹீரோயினுக்கு மட்டும் தான் தெரியும் ஹீரோ இன்னைக்கு வருவான் அப்படின்னு, வேற யாருக்குமே தெரியாது. இப்ப ஹீரோ ஹீரோயின் கிட்ட கேக்குறாங்க, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எல்லாரும் என்ன தயவு செஞ்சு நம்பு, என்ன கைவிட்டுறாத அப்படின்னு கெஞ்சுவாங்க. நான் தான் உனக்கு இல்ல பரவாயில்ல அப்படின்னு சமாதானம் சொல்லணும், ஆனா நீ எனக்கு சமாதானம் சொல்லியிருக்க, இதை என்னால நம்பவே முடியலன்னு. அதுக்கு ஹீரோயினும், ஏன்னா நீ எனக்காக பேசின, உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்றது பிறந்த நாள் அன்னைக்கு நீ பேசினல, அப்பவே எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதுவே எனக்கு போதும், உனக்கு கண்டிப்பா என் மேல டவுட் வராது, நீ கண்டிப்பா உண்மையை கண்டுபிடிப்ப. சோ இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறியா இல்லையான்னு கேக்குறதுக்கு ஹீரோ நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறேன்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போறாங்க. அப்ப ஹீரோயின் டியர் அப்படின்னு கூப்பிடுறாங்களா. எல்லாரும் என்ன ஹீரோ பார்த்து ஹீரோயின் டியர்னு கூப்பிட்டாளா அப்படின்னு திரும்பி பார்க்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இந்தாங்க இந்த லெட்டரை என்னோட ஃபேமிலிக்கு டெலிவரி பண்ணுங்க அப்படின்னு கொடுத்து விடுறாங்க. இதுவும் ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தான் எழுதிருக்காங்கன்னு ஹீரோக்கு தெரியும், அதனால அதை வாங்கிட்டு போயிடுறாங்க. இங்க கட் பண்ணா ஹீரோ கோர்ட் ரூம்ல போய் உட்கார்ந்த உடனே சூயா தான் அந்த இடத்துக்கு போயிருக்கா அப்படின்னு இன்ஃபர்மேஷன் தெரிய வந்துருச்சு. சோ ஹீரோவும் சூயா தான் இதுக்கு பின்னாடி இருக்க கூடியதா, அவளை உடனே இங்க கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. அப்ப கியூ வந்துட்டு சூயா இறந்து போயிட்டா, அவளை நாங்க கூட்டிட்டு வரதுக்காக போனோம், எப்படியும் நீ அவளை கூட்டிட்டு வர சொல்லுவேன் எங்களுக்கு தெரியும், அதனால நாங்க போனோம், ஆனா அவ இறந்து போயிட்டான்னு. ஹீரோக்கு கேட்டோடனே செம ஷாக் ஆகுது. இருந்த ஒரு எவிடன்ஸும் போயிடுச்சு, ஆனா சூயாவை யாரோ ஒரு ஆள் கொலை பண்ணிருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதுனால
கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஒரு ஆள் இருக்காங்க. சோ யாரு அப்படின்ற இன்வெஸ்டிகேஷனை நடத்தியே ஆகணும், இன்வெஸ்டிகேஷனை பலப்படுத்துங்க அப்படின்னு வெய் கண்டிப்பா இதை பண்ணிருக்க மாட்டான்றது ஹீரோவுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்ப எல்லாருமே இன்வெஸ்டிகேஷன் பண்ண கிளம்பி போயிட்டு இருக்கும்போது ஹீரோ, அட்வைசர் ஒரு நிமிஷம் இல்லைங்க, உங்க வீட்ல எல்லாம் பொண்ணுங்களை எப்படி கூப்பிடுவாங்கன்னு. அட்வைசரும், பொண்ணுங்களை எப்படி கூப்பிடுவாங்க, நேம் சொல்லிதானே. நான் எல்லா பொண்ணுங்களையும் கேட்கல, உங்களோட ஒய்ஃபை நீங்க எப்படி கூப்பிடுவீங்கன்னு கேக்குறதுக்கு, ஏன் உன்னோட ஒய்ஃபை நீ கூப்பிடணும் அப்படின்னு கேட்டோன்னே ஹீரோ, சும்மா சொல்லுங்க ஜெனரல் நாலேஜ்னு. அட்வைசரும், இந்த நேரத்துல இந்த ஜெனரல் நாலேஜ் எல்லாம் தேவையா, சரி சரி டியர், அன்பே அப்படின்லாம் நாங்க கூப்பிடுவோம். உடனே ஹீரோ, சரி சரி தேங்க்யூ அப்படின்னு கேட்டு வச்சுக்கிறாங்க. ஏன்னா ஹீரோயினை கூப்பிடணும்ல, அதுக்காக தான். இந்த பக்கம் சுமி சூயாவை போட்டு தள்ளினதுக்கு அப்புறமா எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு ஊருக்கு வெளியில போறதுக்காக பல்லாக்குல ஏறி நிக்கிறாங்க. ஆனா ஊர்ல இருக்க யாருமே வெளியில விட மாட்டேங்கிறாங்க. லியாங் கிட்ட, எங்களை எதுக்காக வெளியில விட மாட்டேங்கிறீங்க, எங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, அவங்க எப்ப இறந்து போவாங்க அப்படின்றதே தெரியல, அந்த மாதிரி இருக்கும்போது நான் வீட்டுக்கு போகாம இங்கே ஸ்டே பண்ண முடியாதுல, நான் பிறந்த நாளைக்காக தான் வந்தேன், இப்ப ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு, சோ எங்களை வெளியில அலோவ் பண்ணுங்கன்னு கேக்குறதுக்கு லியாங்கும், இல்ல இல்ல எங்களை மன்னிச்சிருங்க, ஹீரோ இங்க இருந்து யாரையுமே வெளியில விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான், அதனால உள்ள போங்க அப்படின்னு உள்ள அனுப்பி வச்சிட்டாங்க. அந்த பக்கம் ஹீரோவோட அம்மா, உடனே சூயாவும் என்கிட்ட கூட்டிட்டு வா, அவ என்ன பண்ணி வச்சிருக்கா, தானியங்கள்லாம் எங்க இருக்கு அப்படின்னு என்கிட்ட கேட்டா, ஆனா அதை அவிய வைக்க போறேன் அப்படின்னு அவன் என்கிட்ட சொல்லவே இல்ல, அவளை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அசிஸ்டன்ட் அவ செத்து போயிட்டான்னு சொல்றாங்களா. ஹீரோவோட அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுடுது. அவ எப்படி இறந்தா அப்படின்னு கேக்குறதுக்கு, நீர்ல மூழ்கி இறந்துட்டான்னு சொல்றாங்களா. ஹீரோவோட அம்மாவும், நீர்ல மூழ்கி இறந்துட்டாளா, கண்டிப்பா இருக்காது, அவ நல்லாவே ஸ்விம்மிங் பண்ணுவா, யாரோ ஒரு ஆள் வேணும்னு தான் அவளை கொலை பண்ணிருக்காங்க, இப்ப என்ன பண்றது அப்படின்னு கேக்குறாங்களா. அப்பதான் பாட்டி சொல்லிருப்பாங்கல்ல, உன்னோட ஃபேமிலி அழியறதுக்கு நீ தான் காரணமா இருப்ப, உனக்கே தெரியாம நீ நிறைய கெட்ட விஷயங்களை பண்ணிட்டு இருக்க, இது எல்லாத்துக்கும் ஒரு நாள் அனுபவிப்ப பாரு அப்படின்னு. அந்த விஷயம் ஞாபகம் வருது, நானே சூயாவை கொலை பண்ணிட்டேனா, இப்ப ஹீரோ இந்த நிலைமையில இருக்கிறது காரணமும் நான் தானா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல சுமி உள்ள வராங்க. என்னமோ நல்லவ மாதிரி, ஆன்டி நான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கேள்விப்பட்டேன், சூயா தான் இது எல்லாத்தையும் பண்ணது, அதுவும் நீங்க அவங்க பின்னாடி இருந்தீங்க அப்படின்னு லைட்டா நான் கேள்விப்பட்டேன், அது உண்மையா என்னன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை, இப்ப ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டான். சோ வெய் மேலதான் எல்லா பள்ளியுமே போகுது, ஹீரோ மட்டும் வெய்ய ஏதாவது பண்ணான்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறமா அவ்வளவுதான். ஊர் மக்கள் எல்லாருமே ஹீரோ தன்னோட சொந்த தம்பியே எதிரி நாட்டுக்காக பலி கொடுக்க ரெடி ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இந்த பழியை யாராச்சும் ஒரு ஆள் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். நானே இந்த பழியை ஏத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், ஆனா என்ன பண்றது, நான் பைசு சிட்டியை சேர்ந்தவ, ஒருவேளை நான் இந்த பழியை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா என் மேல எல்லாருமே கோவப்பட்டு என்னோட ஃபேமிலியை அழிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. அதனால இது நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும், நீங்க கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க அப்படின்றாங்களா. அதனால ஹீரோட அம்மாவுக்கு வேற வழி தெரியல, நானே பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த பக்கம் ஹீரோ கிட்ட எல்லாருமே கொஸ்டின் பண்றாங்க, நீ எவ்வளவு நாள் தான் கதவை அடைச்சு வச்சிட்டு இருப்ப, யார் நெல்ல மாத்தினது அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தால, பண்ணி முடிச்சிட்டியா சொல்லு அப்படின்னு. ஹீரோவும், ஆமா நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டேன், சூயா தான் அது பண்ணது, ஆனா என்ன சூயா இப்ப இறந்து போயிட்டா, அதனால இன்னைக்கு நைட் எனக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்ண டைம் கொடுங்க, நாளைக்குள்ளாடி நான் எல்லாருக்குமே என்ன உண்மை அப்படின்றத காமிச்சு கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோட அம்மா, நான் தான் இதை பண்ணேன்னு வந்து நிக்கிறாங்க. என்ன அப்படின்னு கேட்கும்போது ஹீரோட அம்மாவும், எனக்கு ஹீரோயினை பிடிக்கவே இல்ல, அவ என் பையனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்பவே கோவம் வந்துச்சு, பாட்டி வேற அவளுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதனாலதான் நான் பொறாமையில அவங்க ஃபேமிலில இருந்து கொண்டு வந்து கோதுமையை அவிச்சு வச்சுட்டேன், இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், வேற யாரும் கிடையாது, நானே எல்லா பழியுமே அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு. அந்த நேரத்துல ஹீரோவுக்கு தெரியும் இது கண்டிப்பா அவங்க அம்மா பண்ணிருக்க மாட்டாங்கன்னு, அதனால இல்லம்மா அப்படின்னு சொல்ல வராங்க. அப்ப அட்வைசரும், இதுதான் கரெக்டான டைம், ஓ அம்மா மேல பழிய போட்டா மட்டும் தான் நம்மளால இதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியும், அதனால அக்செப்ட் பண்ணிக்கோன்னு. ஹீரோவும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. நீங்க பண்ண தப்புக்கு தண்டனையை நான் கொடுக்க மாட்டேன், பாட்டி கொடுப்பாங்க அப்படின்னு பாட்டி கிட்ட அனுப்பி விட்டுறாங்க. பாட்டி கிட்ட ஹீரோட அம்மா என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருக்கேன்னு கேக்குறாங்களா. பாட்டியும், நீ பண்ண தப்புக்கும் என்ன பண்றதுன்னே தெரியலன்னு. ஹீரோட அம்மாவும் என்ன மன்னிச்சிருங்கன்னு கேக்குறதுக்கு பாட்டி சொல்றாங்க, நீ ஒரே ஒரு உருப்படியான காரியம் மட்டும் தான் பண்ணிருக்க, இந்த அளவுக்கு உனக்கெல்லாம் மூளை கிடையாது, நீ நெல்லெல்லாம் அவிச்செல்லாம் வைக்க மாட்ட, அதனால இத வேற யாரோ தான் பண்ணிருக்காங்க, அந்த இன்வெஸ்டிகேஷனை ஹீரோ பாத்துப்பான். ஆனா நீ சூயா கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டு ஏதோ பண்ண வச்சிருக்கல, அதுக்காக நீ பனிஷ்மெண்ட் அனுபவிச்சுதான் ஆகணும். நம்மளோட மூதாதையர்கள் இருக்காங்கல்ல, அந்த ரூம்ல போயிட்டு முழங்கால் போட்டு பிரேயர் பண்ணு, 3 நாளைக்கு வெளியில வரக்கூடாது, சோறு தண்ணி கூட கொடுக்காதீங்க அப்படின்னு திட்டி விட்டுடுறாங்க. ஹீரோட அம்மாவும் அந்த தண்டனையை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த பக்கம் பேலஸ்ல இருக்க எல்லாரையுமே வெளியில போக சொல்லியாச்சுல, அப்ப சுமியுமே கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டா. அப்ப போகும்போது அவளோட பெண்டந்த காமிச்சு, சின்ன வயசுல உன் அண்ணா கூட விளையாடினதெல்லாம் எனக்கு மறக்கவே மறக்காது, இந்நேரத்துக்கு அவன் மட்டும் உயிரோடு இருந்திருந்தான், சிந்து சிட்டில அந்த பிரச்சனை நடக்காம இருந்துச்சுன்னா நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிருப்போம், அதுக்கப்புறமா நான் உனக்கு அப்படி இப்படின்னு ஆரம்பிக்கிறாங்களா. ஹீரோவும் பழைய கதையெல்லாம் பேச வேண்டாம், அல்ல நீ பைசு சிட்டிக்கு இளவரசி ஆயாச்சு, இதுக்கு மேல அதை பத்தி எல்லாம் பேசி வேஸ்ட், கிளம்பு அப்படின்னு கிளப்பி விட்டுடுறாங்க. சுமி வந்த வேலை முடியாம அங்க இருந்து கிளம்பி போறா பாட்டு பாடிக்கிட்டே. அப்ப சுமி கிட்ட அவங்க தம்பி கேக்குறாங்க, இப்ப நம்ம என்ன பண்றது, நம்ம வந்த வேலை ஒழுங்கா முடியலையேன்னு. சுமி சொல்றாங்க, வந்த வேலை முடியலனாவும் நம்ம ஒழுங்கா உயிரோடு வீடு போய் சேர்றோமே, அது வரைக்கும் சந்தோஷப்படு, இவங்களை எப்படி பிரிக்கலாம் அப்படின்றத நம்ம அப்புறமா டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே
பாதியில குதிரை வண்டி நிக்குது. யார் அப்படின்னு வெளியில பார்த்தா வெய் நின்னுட்டு இருக்காங்க. சுமியும் வெய் நான் உங்களை இங்க பாப்பேன் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைன்னு வெய் சொல்றாங்க. வந்த வழியா நீ போயிட்டு இருக்கல, திரும்பி இந்த நாட்டுக்கு மட்டும் வந்துடாத, அதை சொல்றதுக்காக தான் நான் வந்தேன்னு. சுமியும் ஏன் அப்படி சொல்றீங்கன்னு. அதுக்கு வெய் சொல்றாங்க, நீ வந்ததுனால, நீ பிரச்சனை பண்ணதுனால இப்ப என்னோட பாட்டி தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என் பாட்டி கஷ்டப்படுற மாதிரி எந்த ஒரு வேலையுமே நான் செய்யறதுக்கு யாரையுமே அலோவ் பண்ண மாட்டேன். அதனால வந்த வழியாவே போயிட்டு திரும்பி இந்த பக்கம் திரும்பி கூட பாத்துறாதுன்னு. அதுக்கு சுமி கேக்குறாங்க, நீ என்ன உன்னை வெய் ஃபேமிலியில ஒருத்தனாவே நினைச்சிட்டியா? ஒன்னு அவங்க அந்த மாதிரி பாக்கலன்னு. வெய்யும் நீ என்னை பத்தி கவலைப்பட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஆனா என்ன அதை நான் பாத்துக்கிறேன், நீ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, பைசு சிட்டி பக்கம் ஓடி போயிடு அப்படின்னு துரத்தி விட்டுடுறாங்க. சுமிக்கு ரொம்ப கோவம் இருந்தாலும் எதுவுமே பண்ண முடியாம அங்கிருந்து போயிடுறாங்க. சோ வெய்யுமே ஹீரோ பக்கத்துல தான் நிக்கிறாங்க அப்படின்றது இந்த எபிசோட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரியுது. அதுக்கப்புறமா வெய்ய பாக்குறதுக்காக ஹீரோ போறாங்க. வெய் ஒழுங்கு மரியாதை என் கூட பேசுறதுக்காக கீழே இறங்கி வா, இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுல இருந்தே நீ என் கூட பேசவே இல்ல, ஒழுங்கா வா வான்னு கூப்பிடுறாங்க. ஆனா வெய் ஹீரோவை பார்க்கவே இல்லையா. ஹீரோ கோவத்துல அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. அப்ப அந்த பைசோ அசிஸ்டன்ட் இருக்கான்ல, அவன் வெய் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், இதுதான் கரெக்டான டைம், அவனை கொலை பண்ணிருங்க, நம்ம பைசோ சிட்டி நிம்மதியா இருக்கணும்னா அவன் செத்தாதான் நடக்கும்னு. வெய்யும் வாயை மூடிட்டிருடா, வாயை திறந்துன்னு வச்சுக்கோயே, வாயில பெனாயில ஊத்திடுவேன், அமைதியா இருந்துக்கோ அப்படின்னு ஹீரோவை கொலை பண்ற சொல்ல ஐடியா எல்லாத்தையுமே தூக்கி தூர போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா வீட்டுல உட்காந்துட்டு இருக்காங்களா. ஹீரோயினும் என்ன விஷயம் கேக்குறதுக்கு ஹீரோ நடந்தது சொல்றாங்க. அவன் என்ன பார்த்து பேச கூட மாட்டேங்கிறான், எனக்கு என்ன பண்றதுனே தெரியலன்னு. ஹீரோயினும் அவனோட மனசை மாத்துறதுக்கு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கொடுப்பீங்களா, நான் அவன் கூட பேசணும், என்ன அலோ பண்ணுவீங்களான்னு. ஹீரோவும் ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் இன்னொரு விஷயம் கூட இருக்கு, நம்ம அணை கட்டுறோம்ல, அது எந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஐடியா என்கிட்ட இருக்கு, நான் காட்டவானு. ஹீரோ ஓகே சொல்றாங்க. ஹீரோயின் காமிச்சு கொடுக்குறாங்களா, ஆனா ரெண்டு பேரும் பக்கத்துல இருக்காங்க. ஹீரோயினுக்கு ஷை ஆயிரும், அதனால தள்ளி வரலாம் ட்ரை பண்றாங்க. ஹீரோவும் எனக்கு ஒழுங்கா தெரிய மாட்டேங்க காமி அப்படின்னு பக்கத்துல இழுத்து வச்சுக்கிறாங்களா. ஹீரோயினோட பேசலாம் செவந்து போயிடுச்சு. அதுக்கப்புறமா ஹீரோயின் வெய்ய பாக்குறதுக்காக போறாங்க. அப்போ வெய் ரொம்ப அழகா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களா. ஹீரோயின் பார்த்து ரசிச்சுக்கிட்டே வா தனியா பேசலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. இப்ப வெய் சொல்றாங்க, நீ எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கன்னு. ஹீரோயினும் உனக்கே தெரியும் பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக தான் உன்னை பார்க்க வந்தேன்னு. அதுக்கு வெய் சொல்றாங்க, பாட்டி நடிச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமலாம் இல்ல, வேணும்னே தான் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால நான் பார்க்க வர மாட்டேன்னு. ஹீரோயினும் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, ஃபேமிலியில அவங்க ஒன்ன ஒருத்தனா நினைக்கல நினைச்சிட்டு இருக்கியான்னு. வெய்கிற கேட்டோன்னே ஷாக் ஆகுது. அப்படின்னா உனக்கும் நான் இந்த ஃபேமிலியை சேர்ந்தவன் கிடையாது அப்படின்ற உண்மை தெரிஞ்சிருச்சா அப்படின்னு சிரிச்சுட்டே ஹீரோயின் பக்கத்துல வந்து இருந்துட்டு, அதுதானே உண்மை, நான் அவங்க ஃபேமிலி கிடையாதுன்னு. ஹீரோயினும் நீ எதை வச்ச ஃபேமிலி அப்படின்றத முடிவு பண்ற, ரத்த சொந்தம் இருந்தா மட்டும்தான் ஃபேமிலியா? அப்படி கிடையாது, நான் இங்க வந்தப்போ என்ன எல்லாருமே எப்படி ட்ரீட் பண்ணாங்க அப்படின்றத நீ பார்க்க தானே செஞ்ச. 3 நாளா என்ன யாருமே உள்ள விடல, நான் வெளியில காய்ச்சல்ல கஷ்டப்பட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோட நம்பிக்கையே வாங்கினேன். இப்ப பாட்டி எனக்கு எவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்காங்கன்னு. அதுக்கு வெய்யும், ஆனா நீ இப்போ வெய் கிளான சேர்ந்தவ, ஒன்னு அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னு. ஹீரோயினும் அப்ப ஏன் ஒன்னு அக்செப்ட் பண்ணிக்கல நீ நினைக்கிற, இத்தனை வருஷங்களா அவங்க உன் கூட இருக்காங்க, அப்புறம் ஏன் ஒன்னு அக்செப்ட் பண்ணிக்கல நீ நினைக்கிற, என்ன விட நீ ரொம்ப இம்பார்ட்டன்ட் அவங்களுக்கு அப்படின்றாங்களா. அதுக்கு வெய் சொல்றாங்க, நீ மட்டும் ஒருவேளை நான் வெய் சிட்டியை சேர்ந்தவ கிடையாது, நான் என்னோட அப்பா அம்மா ஃபேமிலியை சேர்ந்தவ அப்படின்னு சொல்லி பாரு, அதுக்கப்புறமா ஹீரோ உன்கிட்ட இதே மாதிரி நடந்துப்பானா அப்படின்றத பாக்கலான்னு. ஹீரோயின் சொல்றாங்க, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க, ஒருவேளை நான் என்னோட பிறந்த ஃபேமிலியை விட்டு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க, ஹீரோயினை மதிக்க கூட மாட்டான். நான் என்னோட பிறந்த ஃபேமிலியையும் விட்டு கொடுக்க மாட்டேன், புகுந்த ஃபேமிலியையும் விட்டு கொடுக்க மாட்டேன். அதனாலதான் அவங்க என்ன மரியாதையா நடத்திட்டு இருக்காங்க. நம்ம எங்க இருக்கிறோம் அப்படின்றது முக்கியம் கிடையாது, யாருக்கு உண்மையா இருக்கிறோம் அப்படின்றதா முக்கியம். நான் என்னோட ஃபேமிலியையும் விட்டு கொடுக்க மாட்டேன், இங்கேயும் விட்டு கொடுக்க மாட்டேன், எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் ஃபேமிலி தான். ஆனா நீ என்ன பண்ணிட்டு இருக்க, உன்னை இத்தனை வருஷங்களா வளர்த்த பாட்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு படுத்த படுக்கையா இருக்காங்க, அதுக்கப்புறமாவும் நீ அவங்கள பார்க்க போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கலான்னு. வெய்ய நான் தான் சொன்னேன்ல பாட்டி நடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்றதுக்கு, ஃபர்ஸ்ட் பாட்டி நடிக்க தான் செஞ்சாங்க, ஆனா அதுக்கப்புறமா நீ அவங்கள பார்க்க மாட்ட, இந்த கேஸ்ல நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்றத அக்செப்ட் பண்ண ரெடி ஆயிட்டா அப்படின்ற மாதிரிப்பட்ட விஷயங்கள் அவங்களுக்கு கேட்கும் போது அவங்களோட மனசே உடஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறமா பாட்டி எழும்பவே இல்ல, அவங்க படுத்த படுக்கையா தான் இருக்காங்கன்னு. இதை கேட்டோன்னே வெய்க்கு ஷாக் ஆகுது. ஏன்னா பாட்டிக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லை அப்படின்ற விஷயத்தை இவங்களால ஜீரணிக்க முடியல. அதனால பாட்டியை பாக்குறதுக்காக ஓடி போறாங்க. பாட்டி நல்லபடியா தான் நின்றுட்டு இருக்காங்க. ஹாய் வே, வா பேசலாம் அப்படின்னு. வேக்க பார்த்தோன்னே செம ஷாக் ஆகுது. அப்படின்னா ஹீரோயின் என்ன ஏமாத்திட்டா, உங்களுக்கு உடம்பெல்லாம் சரியாதான் இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்க இருந்து கிளம்ப போறாங்களா. பாட்டியும் எனக்கு உடம்பு சரியில்லைன்னா மட்டும்தான் என்ன பார்க்க வருவியா, இல்லன்னா என்ன பார்க்க வர மாட்டியா, நான் உன்னோட பாட்டி கிடையாதான்னு பாசமா கேக்குறாங்க. வெய் அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க. எங்க சிங்கிட்ட இந்த எபிசோட் முடியுது. வெய் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க. வெய் வந்துட்டு ஹீரோட ஃபேமிலியை சூஸ் பண்ணுவாங்க, பைசு சிட்டியை சூஸ் பண்ணுவாங்களா, சுமி அடுத்ததா என்ன பிளான் பண்ண போறா அப்படின்னு எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ மிஸ் பண்ணாம அடுத்தடுத்த எபிசோட்காக வெயிட் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நிறைய கேப் வந்துருச்சு, ஆனா இன்னையில இருந்து இந்த சீரிஸ் கேப் இல்லாம போடுவேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை.